பெற்றேன் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கர்த்தர் ஓய்வால் கொடுதி நமக்கு ஆசீர்வதித்தபடியாக எல்லாரும் ஒருபட்டவர்களாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்டுபிடி போல காத்து சுகம் தந்து கழித்தது நம்ம நடத்தினாரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ நன்றி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya hallelujah. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்கள் இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. எங்களை விட்டு விலகாத உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாத மகிமை மேகத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம். உம் நாமத்தினாலே
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால வானத்தின் வாசல் ஊழியர்கள் சார்பாக வாழ்க்கை வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து நம்ம அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடையமாய் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலே நம்ம தேவனை மகிமைப்படுத்த நம்ம கருத்தா இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை எண்ணெயில வைத்து விடு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால நம்ம பாரங்கள் எவ்வளவு பெருசாக இருக்கலாம். நான் நினைக்கலாம், என் பாரங்கள் உங்களுக்கு எப்படிங்க தெரியும், என்னுடைய கவலைகள் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. மனிதர்களாகிய நமக்கு ஒருவருடைய பாரம் அவருக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு நம்மை படைத்த ஆண்டவருக்கு, நம்மை நடத்தி வருகிற ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனைகள், பாரங்கள், தேவைகள் எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். அவர் மீது எல்லாவற்றையும் வைத்துவிட்டு நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நம்ம பிரயாணிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம ஒரு பாடலை பாடிக்க நம்மை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலாக முதல் பாடல் தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரை என்ற பாடலை பாடி நம்மை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். Thank you.
சொல்றதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏதே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஒரே ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன்
ரட்சணிய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அல்லேலூயா. நீங்களாம் பாட்டை ரசிக்கிறீங்களா இல்ல ஆண்டவர் ரசிக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவரை ரசித்து அவரை நோக்கி பார்த்து வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவரை நம்பிக்கொண்டு பாடுங்க. நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த பாடலுடைய பல்லவி என்ன சொல்லுங்க அப்படின்னா, அல்லேலூயா, ஆபத்து நாளில நமக்கு எதிர்த்து வந்தார்கள், ஆனால் நமக்கு கர்த்தரோ ஆதரவா இருந்தார் என்று சொல்லி சொன்னது. அல்லேலூயா. ஆபத்து வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா நமக்கு கர்த்தர் மட்டும் ஆதரவா இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம், பிரச்சனையை மாட்டிக்குவோம், வெளியே வரது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆதரவா இருக்கிறதுனால அவர் விசாலமான இடத்தை நமக்கு உண்டு பண்ணி நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே என்னோடு சேர்ந்து இந்த வரிகளை சொல்லி நம்ம கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். எதிரித்து வந்தார்கள் கர்த்தர் ஆபத்தின் நாளில் எதிரித்து வந்தார்கள் கர்த்தர் ஆபத்தின் நாளில் எதிரித்து வந்தார்கள் கர்த்தர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன் நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன் நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். எண்ணில் அதிக பலவான்கள் பகையர்கள் இருக்கும்போது நான் பயப்பட்டேன். எண்ணில் அதிக பலவான்கள் பகையர்கள் இருக்கும்போது நான் பயப்பட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே
அப்படி நம்ம எழுதியிருக்கோம் ஒரு சில நொடிகள். வார்த்தைகள் ஆண்டவரை பார்த்து உணர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை விடவும் அதிக பலவான்கள், நான் பலவான் கிடையாதவரே. எந்த விஷயத்திலுமே என்னை பலவான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவர் வைக்கப்பட்டாங்க. என்னை விட அதிக பலவான்கள் என்னை பகைக்கிறீங்களா, எனக்கு எதிராக வந்தாங்க, எனக்கு பல சிகிச்சையை பார்த்தாங்க. ஆனால் நீங்களோ நான் உங்களுக்கு பார்த்து ஒரு கூட பேசி இன்னும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். சொல்லுங்க, இன்னும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து
வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும்.
தூயாவியான
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah, hallelujah. திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாதவை இருப்பவை போல் அழைக்கும் தேவாலை விசுவாசி, நீ அழைக்கும் தேவாலை விசுவாசி. திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாதவை இருப்பவை போல் அழைக்கும் தேவாலை விசுவாசி, நீ அழைக்கும் தேவாலை விசுவாசி, அழைக்கும் தேவாலை விசுவாசி. பரிசுத்த பிதாவே, உன் நாமத்தினால வருகிறேன் ஆண்டவரே. எஸ் திரும்ப என்னை கட்டுப்படியாக ஒரு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எஸ் க்ளோரி, உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக நாங்கள் மீண்டும் கட்டப்படணும் ஆண்டவரே. எங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்படணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்திகள் இடைபடுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இந்த வரியை சொல்லி பாடி நாம் தொடர்ந்து கர்த்தர் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தையில பாடணும். ஹல்லேலூயா. ஆமா, நான் மீண்டும் கட்டப்படுவேன். சொல்லுங்க, மீண்டும் நான் கட்டப்படுவேன். நான் கட்டி முடிச்சிட்டீங்களா? இல்ல அப்ப கட்டணும்ல, சொல்லுங்கல்ல, நான் மீண்டும் கட்டப்படுவேன். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, எவ்வளவு நல்லா தெளிவா இருக்கும். மீண்டும் நீங்க கட்டப்படுவீங்க. சொல்லுங்க, ஆனா நீங்க மீண்டும் கட்டப்படுவீங்க. சகோதரி, நீங்க மீண்டும் கட்டப்படுவீங்க. நீங்க அப்படியே இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, glory. திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாதவை இருப்பவை போல் அழைக்கும் தேவாலை விசுவாசி, நீ அழைக்கும் தேவாலை விசுவாசி. விட்டு போன உந்தன் வீட்டை திரும்பவும் எடுத்து கட்டிடுவார். விடுந்து போன உந்தன் வாழ்க்கை திரும்பவும் எடுத்து கட்டிடுவார். உந்தன் சமாதானம் பெருக செய்து சுகமாய் வாழ செய்திடுவார். உந்தன் சமாதானம் பெருக செய்து சுகமாய் வாழ செய்திடுவார். சுகமாய் வாழ செய்திடுவார். திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. திரும்ப திரும்ப நீ கட்டப்படுவார், கர்த்தர் உம்மை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாதவை இருப்பவை போல் அழைக்கும் தேவாலை விசுவாசி, நீ அழைக்கும் தேவாலை விசுவாசி, அழைக்கும் தேவாலை விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நாம் இன்று தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்து சத்தம் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கணும், அதனால நீங்க எடுத்துக்கங்க. ஒருத்தர் வாசிக்கிறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வீடு ஒரு சேரணும், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
ஒரு வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கேட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? எடுத்துக்காங்க, வாசிக்கலாம். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை பெறுவதாக. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. நாமள பொறுப்பு இல்லாத ஆளுங்கள்ல, நாமள பொறுப்புள்ள ஆளுங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டோம் எப்படியோ நம்ம ஜாலியா வாழ்றதுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் சுவிசேஷம் சொல்லல அப்படின்னாவே அது பெரிய பாவம் என்று சொல்லுகிறார். அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கலாவே எனக்கு நான் பெரிய பாவி. அப்ப என்ன, நமக்கு ஒரு பெரிய கடமை, அவருக்கு ஒரு கடமை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நமக்கும் கடமை இருக்கிறது. நாம் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சீஷர்களாக்க வேண்டும். நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதுல அந்த கடமையில நாம் இது ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் அழகா சொல்றாரு, இது நீங்க இந்த கடமையை நிறைவேற்றுமானால் நான் சொல்ற காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூலோகத்தில் நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அதிகாரம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆளுகையின் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பெரிய அதிகாரம். அதனால சாதாரணமான ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னா அவர் பிள்ளைகளாய் மாறினபடினாலே அவர் அதிகாரத்தையே நமக்கு கொடுக்கிறார். அதான் அவர் பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என் பையன், என் பிள்ளை இந்த பொறுப்பை நிறைவேற்றணும், என் பையன், என் பிள்ளை, என் ஊழியக்காரன் இந்த பொறுப்பை நிறைவேற்றணும் சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புல தான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுன்னா இந்த பூலோகத்துல எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நம்ம பேச்சுக்கெல்லாம் பரலோகம் கேக்குதுங்க. நம்ம சாதாரண பேசுற பேச்சு பரலோகம் கவனிக்குது. புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. அப்ப எந்த வார்த்தை பேசுறதும் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பரலோகம் கவனிச்சுட்டு தான் இருக்கு. அப்ப பேசுகிறதெல்லாம் பரலோகம் கவனிக்குது. நம்ம கூட இருக்கிற தூதர்கள் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு தூதர்கள் இருக்கிறார், நம்மை காக்க முடியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்மளை பார்த்துக்கிறது யாரு இருக்கிறாங்க? ஒரு தூதர் நம்மளோட தான் இருக்கிறார். அவர் நம்ம வீட்டு போறதா இல்ல. அவர் பண்றதா என்ன தெரியுமா? நாம என்ன பண்ணாலும் அவர்கிட்ட போய் சொல்றதுதான் ஒரு வேலை. என்ன பண்றீங்க? நம்ம கூட இருக்கிறவர் என்ன தெரியுமா? அவருக்கு நம்ம என்ன பண்ணாலும் அவர்கிட்ட போய் சொல்றதுதான் அவருக்கு வேலை. நல்லது பண்ணாலும் சொல்லுவாரு, கெட்டது பண்ணாலும் சொல்லுவாரு. கூட இருந்து நம்மளை கீழே விடாம பாதுகாப்பது அவருடைய வேலை. அல்லேலூயா. நம்மளை பாதுகாப்பாரு. நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாத்தையும் கொண்டு போய் அவருக்கு சொல்றதுதான் அவருடைய வேலை. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமா எப்படியோ வாழ்ந்துட்டு போற வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கையில நாம் பொறுப்புடையவர்களாய் கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம பேச்செல்லாம் பரவாயில்ல கவனிச்சுட்டு இருக்கு. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சாதாரணமா அதான் வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குமா. அப்படின்னா என்ன, நான் பேசுகிற வார்த்தை எல்லாம் பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கு. என்ன பேசுறேன், நான் பேசிட்டு இருக்கல, இதெல்லாம் பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கு. இப்ப யூடியூப்ல தூக்கி போடுவோம். யூடியூப்ல எத்தனை இருக்கிறாங்க பார்க்கலாம். அதெல்லாம் உலகமே பார்ப்போம். புரியுது? எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கவனிக்கிறதா முடிக்க கரெக்டா வாரம் கேட்பாரு. வேட்டைக்கு தலைவர் எங்க ஒரு பிரகாஷ் இன்னும் வீடியோ வரல அப்படின்னு எனக்கு கவனிக்கிறாங்க. எங்க ஊழியத்தை கவனிக்கிறாங்க. என்ன செய்யறாங்களா, ஒழுங்கா ஊழியம் செய்யறாங்க, சரியா போதிக்கிறாரா, சரியா ஜனங்கள் நடத்துறாரா, கவனிக்கிறாங்க. பாருங்க, அதே போல நம்முடைய பரலோக தேவன் நாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் கவனிக்கிறார். நாம் என்னென்ன பேசுறோம், என்னென்ன பண்றோம் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். சங்கீதக்காரர் தாவீது சொல்றார் 139 சங்கீதத்துல அவர் சொல்றார், ஆண்டவரே எங்க இருந்தாலும் நீங்க பாக்குறீங்க. வாசிக்கலாம், அந்த பகுதியை வாசிச்சுட்டு தொடர்ந்து போலாம். சங்கீதம் 139 சங்கீதம்
7ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியகாலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திர கடையாளர்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுக்கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, எங்க போனாலும் கவனிக்கிறார், எங்க போனாலும் நடத்துறார். எந்த மாற்றம் இல்ல. எங்க போனாலும் அவருடைய பார்வை நம்ம மேலதான் இருக்கு. நாம் நினைக்கலாம் நம்ம தான் ஆண்டவர் பாக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஏதோ நல்லா இருக்கும்போது மாத்திரம் நீங்க நம்ம ஆண்டவர் பார்க்கறான்னு நினைப்போம். நாம் நெருக்கப்படும் போது நம்ம கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம உபத்திரப்படும் போது கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா அவர் நம்மை விசாரித்துக் கொண்டே தான் இருக்கிறார். நம்ம தூதர்கள் நம்மை பராமரித்துக் கொண்டுதான் வராங்க. ஆனா நான் பண்ற காரியத்தை அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தூதர்கள் ஏறுகளாகவும் இரவுகளாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் பண்ணுகிற ஜபத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. திருப்பி அந்த தூதர் என்ன பண்ணுவோம்னா பதிலை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இது ரெண்டு மாத்திரம் செய்யறதில்ல, நாம பண்ற காரியத்தெல்லாம் அவருக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், என்னென்ன காலத்துல பண்றோம், இதெல்லாம் அங்க போயிட்டு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல எப்ப நமக்கு அது அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து போட வந்துருக்கீங்களா? ஆண்டவர் அடுத்தீரோட வருவார். 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு நல்ல 1000 ஆண்டு நல்லா வாழ்ந்து பிறகு ஆண்டவர்ல ரசிக்கப்பட்ட எல்லாரும் மீண்டும் 1000 ஆண்டு ஆட்சியில வருவோம். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ விழுந்துட்டேன், ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த ஆண்டவர் வருகைக்குள் நம்ம என்ன பண்ணுவோம்னா சுத்தம் பண்ணி அவர் வருகையை நம்ம எடுத்துக்கொள்வார். ஆனா எடுத்துக்கிட்ட பிறகு 1000 ஆட்சி நம்ம வந்து வாழ்வோம், அவரோட இருப்போம். ஆனா 1000 ஆட்சி முடிந்த பிறகு பிசாசு எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொது தீர்வு உண்டு, நடுத்தீர்வு உண்டு. அதுல வந்துதான் கணக்கு உண்டு. யார் என்ன செஞ்சாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, யார் எங்க போகணும், நரகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் முடிவு. அது அப்புறம் நடந்துக்கும். ஆனா அது எல்லாம் நடக்கிறதுக்கு ரெக்கார்டு இப்பதான் இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, ரெக்கார்டு எல்லாம் கொண்டு போய் அங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நம்மளும் அந்த வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாலும் அவங்க ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி சேவ் பண்ணி வைப்போம். அது மாதிரி அங்க பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு நமக்காக. அது ஹார்ட் டிஸ்க் எத்தனை ஜிபினாலும் போட்டுட்டே இருக்கலாம். அப்ப நம்ம என்னன்னா கொஞ்சம் பயத்தோடு நாம் பேச வேண்டும், பயத்தோடு நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எப்பயும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், எப்பயும் விசாரித்துட்டு இருக்கிறார். வெறும் நம்ம நன்மை மாத்திரம் செய்யறதுக்கு அல்ல, எந்த தீமை காரியங்களும் நம்ம இல்லாமடி காக்கும்படி தூதர்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, நாம் சப்ஜெக்ட் வரலாம். இங்க சொல்றாரு, நீங்கள் பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நான் பேசுற வார்த்தையை நான் ஜெபம் பண்ணும் போது சரி, மற்ற காரியம் பேசும்போது நான் இந்த வார்த்தைகளை தியானிக்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் பேசுவேன். ஜாக்கிரதை அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சொல்ற காரியம் அப்படி நடந்துருது, உண்மையை நடந்துருது. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நாம் சொல்றதும் ஆண்டவர் கேட்கிறாரு, ஆனா கண்டிப்பா கேட்கிறாரு. நீங்க சொல்றது ஆண்டவர் கேட்பாரு, மாற்றமே இல்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால, நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடி, பிள்ளைகள் ஆகிற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறபடினால, ஒரு வேலைக்காரர் வச்சுக்கல, நம்ம ஒரு வேலைக்காரர் வச்சுக்கல, என்ன பண்ணுவாங்க, அப்பா சம்பளம் கொடுக்கலாம். ஆனாலும் நாம் சொன்னமா செய்வோம், செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் பாருங்க, நாம எதை சொல்றோமோ அது உடனே பரலோகம் கேட்டு இந்த பூலோகத்தில் தூதர்களை வைத்து செய்ய வைக்கிறார். அதனாலதான் நம்ம பேசுற வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டும். ஏன்னா நம்ம அவிசுவாச வார்த்தைகளை பேசி பேசி நம்ம போயிடக்கூடாது. விசுவாசமுள்ள வார்த்தைகள் தான் நம்ம பேசணும். ஏன்னா பரலோகம் கேட்டுட்டு இருக்கு. போன வாரத்துக்கு முன்னோர் அப்படிதான் ஈரோட்ல ஒரு பிரதர் ஜெபம் கூப்பிட்டு இருந்தார். சனிக்கிழமை கூப்பிட்டு இருந்தாரு. போன சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை கூப்பிட்டு இருந்தாரு. போனா அவங்க வீட்டுல ஒரு அண்ணாருடைய பெரிய பையன் காணாது போயிட்டார். அவருக்கு பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. அவர் அவங்க அம்மா இறந்ததுனால உடனே என்ன பண்ணாரு, அவரு வீட்டை விட்டு போயிட்டாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. ஒரு வாரம் ஆச்சு, காணவே காணும். உங்க பிள்ளை ஒரு வாரம் காணோம்னா எப்படி இருக்கும்? ஒரு வாரம் உங்க பிள்ளை காணோம் அப்படின்னா எவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க. இதையே நின்று போயிருக்கீங்க, ஒடிஞ்சு போயிருங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ
அந்த தகப்பன் மனைவியே இறந்துட்டா, அப்படி என் பையனும் போயிட்டேன்னு சொல்லி மன வேதனையில வந்துட்டு ஈரோட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சரி செலவு கூப்பிட்டா போயிட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, 2 நாள்ல வந்துருவேன் சொல்லிடு. எனக்குள்ள அப்படி வருது உள்ள. ஆமா 2 நாள், ஆமா சொல்லிடுவோம். சொல்லி வருடா என்ன பண்றது? உள்ள ஒரு பயம். சரி சொல்லி இயேசு நாமத்தான் சொல்றோம், பரலோகம் கேட்டுட்டு இருக்குல்ல, இயேசு நாமத்தான் 2 நாள் வந்துருவோம் பையன், நீ தைரியமா போகிறது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி கேட்கறேன், வரல. சாயந்தரம் ஃபோன் பண்ணி வந்துட்டாரா, ஏன்னா 2 நாள் சொல்லிட்டுமே வந்துட்டாரா, வரல. சரி திங்கட்கிழமை வேற நாள் வந்து போயிட்டு வந்து சாயந்தரமா ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்ததும் எனக்கு, அவர் ஃபோன் வந்ததும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஏதோ வந்துட்டாரா அப்படின்னு. சரி உடனே ஃபோன் பண்ணி பேசினா, பிரதர் வந்துட்டாருங்க, எங்க பிரதர் வந்துட்டாரு, பையன் வந்துட்டாரு. அவங்க ஒய்ஃபு அவங்க மாமனார் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பையன் இல்லையா ஒரு வாரம் இல்லை, எங்க பிள்ளைய பையன் வரும், என் பிள்ளையும் பையனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனோன்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாயந்தரம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி எல்லாம் செட்டில் பண்ணி வீட்லயே இருக்கிறாங்க, இது ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன நான் சொல்றேன்னா, நம்ம வார்த்தையை பரலோகம் கேட்டுட்டு இருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், உங்க ஜெபத்தை பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கு. நீங்க எதை நீங்க ஜெபத்துல கேட்கறீங்களோ அதை அப்படியே கர்த்தர் செய்வார். நீங்க சந்தேகமெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. சந்தேகமெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது, கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்புறம் நீங்க என்னென்ன பேசுறீங்களா, பேச்சுகள் எல்லாமே பரலோகம் கேட்டுட்டு. இன்னொரு மொழிக்கு வாசித்தா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த மொழிக்கு வாசிப்பாங்க 18 வாசி. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்னும் நல்ல கொஞ்சம் தெளிவா தெரியும் பாருங்க. நாம் மொழியை பெறட்டும். 18 வாசிப்பா. மண்ணுலகில் நீங்கள் வாசிங்க. தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். அல்லேலூயா. இது பாருங்க, இங்க கட்டறது சொல்றது அங்க சொன்னாரு. இங்க என்ன சொல்றதுன்னா தடை செய்வது. இந்த மண்ணுலகத்தில் நீங்க எதை தடை செய்யறீங்களோ அது பரலோகத்துல தடை செய்யப்படும். அப்புறம் இந்த மண்ணுலகத்துல நீங்க எவைகளை அனுமதிக்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன வேணும் அனுமதிக்கிறீங்க? என் வீட்டுல சுகத்தை நான் அனுமதிக்கிறேன். என்னங்க, எங்க வீட்டுல சமாதானத்தை நான் அனுமதிக்கிறேன். என் மனைவி நல்லா வாழணும் என்பதை நான் அனுமதிக்கிறேன். என் கணவன் போயிட்டு வரும்பொழுதெல்லாம் பாதுகாப்போடு வரணும் அப்படின்பதை நான் அனுமதிக்கிறேன். நடுவில் எதுவும் ஆயிடக்கூடாது. என் பிள்ளைங்க சுகமா போயிட்டு சுகமா வரணும் என்பதை நான் அனுமதிக்கிறேன். நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ பரலோகம் உங்க வார்த்தைக்கு உடனே செவி சாய்க்குதுங்க, அனுமதிக்குதுங்க. நினைச்சு பாருங்க, நம்ம வார்த்தைக்கு பரலோகம் அனுமதிக்கிறது. நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதை பரலோகம் அனுமதிக்கும். நீங்க எதை தடை செய்வீங்களோ அதை பரலோகம் தடை செஞ்சிடும். ஒருவேளை உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, சண்டை பண்ணிட்டு வச்சுக்கல, உடனே நீங்க ஜெபம் பண்றீங்க, என் பிள்ளைங்க சண்டை பண்றது எனக்கு தெரியவில்லை, என் பிள்ளைங்க சமாதானமாய் வாழும் என்பதுதான் சுகமாய் 2 பேரும் அண்ணனும் அக்காலும் தம்பியும் 2 பேரும் அன்பாய் வாழ வேண்டும் என்பதுதான் எனக்கு சித்தம், எனக்கு விருப்பம். அதை நான் அனுமதிக்கிறேன். சண்டையை நான் தடை செய்கிறேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு சுகம் வேணும், உங்க வீட்டுல ஒருத்தர் வியாதிஸ்தர்லாம் இருக்கிறாங்க, நீங்க வியாதி அனுமதிக்கிறீங்களா? உங்க வீட்டுல வியாதி அனுமதிக்கிறீங்களா? அனுமதிக்க மாட்டீங்க. நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதியை என் வீட்டுல அனுமதிக்க மாட்டேன். உனக்கு கொரோனா கேள்வி ஜெபம் பண்ணது தான் ஜெபம் பண்ணேன். கொரோனாவை எங்க வீட்டுல அனுமதிக்க மாட்டேன். என் மனைவி, என் பிள்ளைங்க, என் வீட்டுல அப்ப வேலைக்கு போயிட்டு யாருக்கும் தொடக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன். ஏசப்பா, என் மனைவி பிள்ளைகள் சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அதுதான் நீங்க சொன்னீங்கன்னா பரலோகம் உடனே அனுமதிக்கணும், சாங்ஷன் பண்ணிடும். என்னன்னு, பரலோகம் அனுமதி கொடுத்துட்டேன், அவங்க வீட்டு வியாதி தொடக்கூடாது. அல்லேலூயா. உங்க வார்த்தைகள் எல்லாம் பரலோகம் கேட்குது. உங்களுடைய
உங்களுடைய செய்கை எல்லாம் பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கு. நீங்க எதை தடை செஞ்சாலும் பரலோகம் தடை செய்யும். நீ எதை அனுமதிச்சாலும் பரலோகம் அனுமதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில மேஸ்திரிங்க தடை செஞ்சுட்டு இருக்கலாம். சில மேஸ்திரிங்க வளர முடியாதபடி தடை செஞ்சுட்டு இருக்கலாம். சில அதிகாரிகள் நம்ம வளர முடியாதபடி தடை பண்ணலாம். நீங்க உடனே சொல்லணும், அந்த தடை பண்ணுகிற அதை சொல்லணும், என்ன வளர முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் வளர முடியாதபடிக்கு என்னை செயல்படுத்துகிற இந்த காரியத்தை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்களானால் பரலோகம் உடனே அனுமதிக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் சாங்ஷன் ஆகும். உங்க வேலைகளை யாரும் தூக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரிதான் கடன் பிரச்சனையும் அப்படிதான். ஒவ்வொரு சூழ்நிலையும் அப்படிதான். நீங்க கடன் பிரச்சனையை விரும்புறீங்களா? அதை நீங்க அனுமதிக்கிறீங்களா? உங்க வீட்டுல நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? நீங்க சொல்லணும், இந்த கடனை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த கடன் பாரத்தை அனுமதிக்க மாட்டேன். இந்த கடன் வேதனையை அனுமதிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தால என் வீட்டு விட்டு வெளியேறட்டும். நீங்க சொல்லி பாருங்களேன், நிச்சயமாங்க நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அது பரலோகம் உடனே அனுமதிக்கும். நீங்க உங்க வீட்டுல அந்த காரியம் அப்படியே நடக்க நேரிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் பரலோகம் உங்களுடைய பேச்சையும் நீங்க அனுமதிக்கிற அந்த அனுமதியும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே நீங்களே ஏதாவது செய்வீங்க. அவர்லாம் அவங்க செய்ய மாட்டார். நீங்க சொன்னாதான் செய்வாரு. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? நீங்க சொன்னாதான் செய்வார். அவர் அதுக்குதான் உங்க தூதர்களாக நம்ம வச்சிருக்கிறார். உங்களை தூதர்களாக வச்சிருக்கிறார். என்ன தூதர்களாக வச்சிருக்கிறார்? நீங்கள் நானும் போய் தடை செய்யணும். நீங்கள் நானும் தான் போய் அனுமதிக்க வேண்டும். இந்த சமுதாயத்துல இப்ப என்ன குடி, அந்த சாராய கடை எல்லா பக்கமும் இப்ப நீங்க என்ன அனுமதிக்கணும்? சாராய கடை வேணுமா? அனுமதிக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணுமா? அனுமதிக்க மாட்டேன். நீங்க சொல்லணும், அடுத்த ஆட்சி வரும் பொழுது ஆண்டவரே அது தடை செய்யப்பட வேண்டும். நான் பூமியில தடை செய்கிறது இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொன்னீங்கன்னா பரலோகம் உடனே கேட்கும். பரலோகத்துல அந்த தடை கொண்டு வரப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாங்க, நிறைய குடும்பங்கள் பாலப்பட்டக்காரர்கள் இந்த குடியெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல இந்த இதை தடை செய்யுங்க. தடை செய்யும். மதமாற்ற சட்டம் கொண்டு வருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன சொல்லுங்க? அதை அனுமதிக்க மாட்டேன்பா. மதமாற்ற சட்டம் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, மதமாற்ற சட்டத்தை போடுவதற்கு இந்த பூமியில ஆண்கள் ஊழியக்காரருக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அதை நான் தடை செய்கிறேன். நீங்க சொல்லி பாருங்க, தடை செய்யப்படும். தடை செய்யப்படும் சட்டம் போட்டுருவாங்களா? நீ அதை போய் நிறுத்துக்கிற? நீ உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறல்ல, இந்த அதிகாரத்தை பயன்படுத்து. நீ தடை செய். நீ தடை செய். அவன் என்ன சட்டம் போடுறது? நீ தடை சட்டம் போடு. நீ அனுமதி கொடுத்தாதான் இந்த பூமியில நடக்கும். நீ அனுமதி கொடுத்தாதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு பாவத்தையும் நினைச்சாங்கல்ல, நான் அனுமதி கொடுக்கணும்னா பாவம் எனக்கு வருவாங்க. நினைச்சு பாருங்க, என் கண்ணை நான் அனுமதி கொடுக்கணும்னா நான் தவறான பாப்பனா? புரியுதுங்களா? நான் அனுமதி கொடுத்தாதான் என் கண்ணுக்கு, நான் அனுமதி கொடுத்தாதான் தவறான பார்க்க முடியும். என் சரீரத்துக்கு நான் அனுமதி கொடுத்தா தவறான பாவம் செய்ய முடியும். நினைச்சுக்கிட்டீங்களா? என் சரீரம் இதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்காருல்ல, அதே அதிகாரத்தை இங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க பயன்படுத்துங்க. போட்டு பாருங்க. நீங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். இப்படி சொல்லி பேசணும். ஃபீல்டு ஒர்க் பண்ணதான் அதை தடை செய்ய வேண்டும். நீ எதை வேணுமோ அதை அனுமதிங்க. ஒரு 2 மெத்த வேணுமா? நீங்க அனுமதிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு சமாதானமாக வாழ்றதுக்கு எனக்கு நல்ல ஒரு மாடி வீடு தாங்க ஆண்டவரே, இதை நான் அனுமதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பரலோகம் அனுமதிக்கும். அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் இந்த வீட்டுக்கு சாங்ஷன் பண்றாங்கல்ல, அது மாதிரி பரலோகம் சாங்ஷன் நமக்கு அனுப்பும். அல்லேலூயா. ஆமா, நான் சர்ச்சுக்கு நான் கார்ல ஒரு ஆண்டவரை இதை நான் அனுமதிக்கிறேன். ரொம்ப நெருக்கமா இருக்கு ஆண்டவரை, நீங்க அனுமதிச்சு பாருங்களேன். வர வாரத்துல கார்ல வருவீங்க. நீங்க அனுமதிக்கணும். பரலோகம் உடனே சாங்ஷன் லெட்டர் போடும். சில லெட்டர்லாம் ரொம்ப லேட்டான வரும் நினைச்சுக்காதீங்க, உடனே வரும். ஒரு தம்பி ஹாஸ்பிட்டல் போய் சேலம் சென்னை ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல ஒரு மெசேஜ் வரணும். மெசேஜ் வந்தாதான் ஓகே ஒரு ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 1 வாரம் ஆச்சு தம்பிக்கு அட்மிட் ஆகி.
தம்பி என்னப்பாச்சு, ஸ்கேன் எடுத்துட்டீங்களா, வரீங்களா அப்படின்னா. ஆனா ஒரு வாரம் ஆச்சுன்னா சொல்லியே படுத்துட்டு இருக்கிறேன்னா இன்னொரு மெசேஜே வருதுண்ணா. அப்படியே லைன்லயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜபம். இந்த அப்பதான் 2019 தான் இந்த வார்த்தையை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கட்டுறது, இந்த இடிக்கிறது, அப்புறம் இந்த அனுமதிப்பது, தடை செய்வது பற்றி தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இது 1 வருஷம் ஆச்சு இந்த செய்தி கொடுத்து. அப்ப பேசிட்டு இருக்கிறேன், சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லிட்டு இருக்கேன், போன்லயே பேசிட்டு இருக்கேன். அந்த எந்தெந்த அதிகாரி மெசேஜ் அனுப்பணுமோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மெசேஜ் அனுப்பட்டும். அதை அனுப்ப முடியாதபடி தடைகள் எல்லாம் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நான் அனுமதிக்கிறேன், உடனே மெசேஜ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டீங்க. உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு போன் வருது, அடுத்த செகண்ட் செல்லு வச்சு அடுத்த செகண்ட் போன் வருது. ஆனா மெசேஜ் வந்துருச்சு, பேசிட்டு இருக்கும் போதே வந்துருச்சு, ஜெபம் இருக்கும் போதே மெசேஜ் வந்துருச்சு. ஒரு வாரமா தடைப்பட்டது ஜெபம் இருக்கும் போதே மெசேஜ் வந்துருச்சுங்க. ஏன்னா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உடனே பரலோகம் அடுத்த செகண்ட் உங்களுக்கு அனுமதி தரும். நீங்கள் தடை செஞ்ச அடுத்த செகண்ட் பரலோகம் தடை செய்யும். ஹல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில் நடக்கிறது. உண்மையானால் நீங்க எதை நீங்கள் பரலோகத்துக்கு எதை நீங்கள் பூலோகத்தில் அனுமதிக்கிறீர்களோ அது பரலோகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும். எதையும் தடை செய்யுங்க, அது பரலோகம் தடை செய்யப்படும். நீங்க பிள்ளைங்களை கோச்சிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, கணவனை கோச்சிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, மனைவி கோச்சிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க கிட்ட இருக்க தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சு அதை தடை செய்ய நீங்க ஆரம்பிக்கணும். அதை நீங்க அனுமதிக்க கூடாது, அதை தடை செய்யணும். அவங்களுக்கு நேரம் பேசினா கோபம் தான் வரும், சண்டை தான் வரும். அது கம்மல் உட்காந்து உங்க ஜபரோட உட்காந்து உங்க கணவன் எப்படி இருக்கணும் அப்படி நீங்க அனுமதிங்க. எது தேவை அதை நீங்க தடை செய்யுங்க. பரலோகம் தடை செய்யும், பரலோகம் அனுமதிக்கும். உங்க குடும்ப வாழ்க்கை சூப்பரா போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பல எழும்புறாங்க, அதுக்கெல்லாம் தான் பிரேயர் தான், இந்த ஜெபம் தான். நான் அனுமதிக்க மாட்டேன். உடனே சில நேரத்துல ரொம்ப நெருக்காச்சு, உடனே வேற பக்கம் ஆராதனை வைக்கலாம் அப்படிலாம் சகோதரிகள் எல்லாம் நமக்கு நம்ம கூட இருக்கிறீங்க நல்லா ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் என்னோட கூட பேசினார், இல்லை அதை அங்க அனுமதிக்க மாட்டேன், இங்கதான் செய்யணும். அப்ப நானும் ஜெபம் பண்ணேன், இல்லை ஆண்டவர் நான் இங்கேயே செய்யணும், அதை நீங்க பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிகளாம் பேசிட்டு உடனே செஞ்சோம். நாங்க போகல, எங்களை பகைத்தவர்கள் ஓடி போனார்கள். அல்லேலூயா. எங்களை பகைத்தவர்கள் இல்லாமல் போனார்கள். எங்களை பகைத்தவர்கள் இன்னும் சொல்றேன், எங்களை பகைத்தவர்கள் எல்லாம் வருவாங்க. எங்களை பகைத்தவர்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவாங்க. நாங்க ஒரு நாள் பகையா பண்ணாங்க, ஆண்டவர் நல்லவர், எங்களையும் கொண்டு வந்தார், அவங்க சாட்சி சொல்லத்தக்கதை காத்த கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக பல எதிரிகள் இருக்கலாம், பல மனிதர்கள் எதிராய் செயல்படலாம். ஆனா நான் எதிரிகளை அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. எல்லா நண்பர்களாய் ஆக வேண்டும் என்பதுதான் நான் செபித்துட்டு இருக்கிறேன். எல்லா நண்பர்களாய் மாற வேண்டும். அதான் பரலோகத்திற்கு இந்த அனுமதியை கொடுக்கிறேன். பரலோகம் அனுமதியை ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்படும். அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம வார்த்தைக்கு கனம் உண்டு, நம்முடைய வார்த்தைக்கு பரலோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க அவிசுவாசமா பேசிட்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். பரலோகம் அப்படியே செஞ்சிடும். நீங்க என்ன அனுமதிக்கிறீங்களோ அதை அனுமதிச்சிடும். உங்க வீட்டுல பஞ்சம், பசி இதெல்லாம் அனுமதிக்கிறீங்களா? வந்துடும். இல்ல நான் ஒரு குறைவு இல்லாம வாழுவேன், என் பிள்ளைங்க ஒரு குறைவு இல்லாம வாழணும், அதை நான் அனுமதிக்கிறேன். நீங்க அனுமதிச்சு பாருங்க, பரலோகம் உடனே அனுமதித்தாலும் நீங்க சக்சஸ்ஃபுல்ல வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுபவம் செய்வார். அல்லேலூயா. சரி, இந்த வாரம் போயிட்டு நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சில காரியங்களை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உடனே ரிசல்ட் பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இதுக்கு இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் சொல்றேன்ல, இதுக்கெல்லாம் நீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி பண்றீங்க அப்படின்றது முக்கியமானது. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் பாருங்க, அந்த வசனத்தை சொல்லிட்டு கீழே சொல்றாரு, அல்லாமலும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருவனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க எதை அனுமதிக்கணும், எதை தடை செய்யணும் மேல சொல்லிட்டு கீழே சொல்றாரு அல்லாமலும். அது மாத்திரம் இல்ல, அது நீங்க ஒருத்தர் நீங்க பண்ணுவீங்க, அது நல்லதுதான். ஆனா இன்னும் அதோட இன்னும் பாஸ்டா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பாஸ்டா நடக்கணும் அப்படின்னா 2 பேரும் வாங்கன்றாரு. அல்லாமலும் ஒருவரை நீங்க தடை செஞ்சு
நல்லா அனுபவிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா அல்லாமலும் நீ இன்னொரு காரியம் செய்யணும்னா 2 பேரை சேர்ந்துட்டீங்கன்னா பெரிய ரிசல்ட். அல்லேலூயா. ஆமாங்க, 2 பேரை சேர்ந்து பெரிய ரிசல்ட். ஒரு ஆளு செஞ்சாலும் ரிசல்ட் வருது. ஆனா 2 பேரை சேர்ந்துட்டீங்க வச்சுக்கல, இன்னும் பயங்கர ரிசல்ட். நீங்க 2 பேர் வீட்டுல உட்காந்துருங்க, கணவன் மனைவியும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, 2 பேரும் உட்காந்துருங்க. சகோதரர்களா இருந்தாலும் சரி, 2 பேரும் சகோதரிகளா 2 பேரும் உட்காந்துருங்க. ஆனா உட்காரும் போது நீங்க பேசுற காரியத்துக்கு சரியா ஒரு முறை வரணும். அல்லேலூயா. நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நான் சொல்லும் போது நீங்க ஆமே அப்படின்னு வச்சுங்களேன், அங்க ஒரு முறை இருக்கிறது அர்த்தம். புரியுதுல்ல? இப்ப நான் சொல்றேன், பூலோகத்தில் எவை தடை செய்கிறோம் பரலோகம் தடைபட்டிருக்கோம் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்க? அதை ரெஸ்பான்ஸ் பண்றதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஒரு முறை எப்படி வரும்? ஆமேன்ட்டீங்கன்னா அது ஒரு முறை வரும். போன துதியாரம் நடத்தும் போது மாஸ்டர் பிரஸ் சொல்லிட்டே இருந்தாரு. சொல்ல சொல்ல எனக்குலாம் அப்படியே பூஸ்ட் மாதிரி, ஐ ரிசீவ் இட் ஜீசஸ், நான் ஆண்டவரை ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஆமே நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அங்க ஒரு முறை வரணும். இல்லைன்னா இவர் சொல்ல அனுமதிக்கிறதும் பரவாயில்ல, அனுமதிக்காது, லேட் ஆகும், உடனே அனுமதிக்கும், அவர் சொன்னாலும் அனுமதிக்கும். ஆனா 2 பேர் ஒரு முறை மட்டும் வச்சுங்களேன். இப்ப உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசனமா சொல்றேன், வர வருஷம் எம்டிஸ்ல வந்துட்டு நம்ம சேகர வந்துட்டு நல்ல பிரகார காட்டில உயர்ந்த போஸ்ட் கொண்டு வர போறாரு. அவர் எங்கேயும் வெளியே சுட்டு அவர் உட்காந்து ஆபீஸ் பண்ண போறாரு. அப்படி ஆண்டவர் செய்ய போறாரு. இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக. ஆமே சொல்லுங்க. அந்த பொறுமை வரணும். இவர் சொல்றாரு நடக்குமா? இப்ப கொண்டு பொக்குமேட்டில் போட்டுருக்காங்க, அதெல்லாம் நடக்குமா அப்படி யோசனை பண்ணா வர புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மனம் தயவுசெய்து சொல்றேன். இப்போ நேற்று வந்துட்டு நான் அண்ணன் பேசிட்டு வந்தேன். வரவாங்க நீங்க காரில் வர போறீங்க, அவனே கொண்டு கொடுத்துட்டு போக போறான், ஏதோ நடக்க போகுது, நீங்க காரில் வர போறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? ஆமே, உங்களால முடியும், உங்களால முடியும் ஆண்டவரே. இந்த ஒரு மனம் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டா உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எரிகோ விடுறதுக்கு 7 நாள் தேவையில்லைங்க, ஆண்டவருக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா 7 நாள் ஏன் எடுத்துட்டாருன்னா, அந்த எரிகோ மதில் அது அப்படியே அது இருக்கிற உயரத்தை ரொம்ப அது மேல 2 பஸ் போகும். பஸ் போற அளவுக்கு மதில் அகலம். இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி மதில் இருக்கு. ஆனா இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த மதில் அப்படியே உள்ள போயிருச்சாங்க. புரியுதுங்களா? அவன் இருந்த இடத்துல அப்படியே நேரா போனான். இருந்த இடத்துல நேரா போன என்ன பண்ணுது? அப்படியே உள்ள போகணும், அப்படிதான் நேரம் வர முடியும். அந்த வசனம் சொல்லப்படுகிறது, எரிகோ மதில் இருந்த இடத்துல அப்படி விழுந்தபடினால இவங்க அப்படி இருந்த இடத்துல நேரம் பட்டணத்துக்கு உள்ளே பிரவேசித்தாங்க. அப்படின்னா 7 நாள் என்னத்துக்குன்னா உள்ள பவுண்டேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் லூஸ் பண்ணி விடுது. லூஸ் பண்ணி 7ஆம் நாள் துதிக்கும் கபீர் கொண்டாரு. அல்லேலூயா. அவர் 1 நிமிஷம் போதும். ஆனா பவுண்டேஷனே இல்லாம உள்ள முழுசம் முழுக்கணும்னா சில நேரம் எடுத்தான் செய்யும். பாருங்க, கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தை குறித்து நிறைய காரியங்களை ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களை பேசுறோம். ஆனா தயவு செய்து நீங்க ஊழிக்காரோட ஒருவனாயிருக்கணும். நீங்க ஒரு வார்த்தை இறை வார்த்தை நீங்க பேசும்போது நீங்க ஒருவனாயிருக்கணும். அல்லேலூயா. ஒருவனாயிட்டு என்ன ஆனது சொல்றாரு, ரொம்ப முக்கியமானது. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வேற வசனம் ரொம்ப நல்லதான். அதுக்கு நம்ம அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. கீழே வந்துட்டு இன்னும் ரொம்ப அழகா கொடுத்துட்டாரு. நீங்க ஒரு மணி மாதம் இருந்துச்சுன்னா சக்சஸ்ங்க. நான் சொல்றது இந்த வார்த்தை இறைவாக்கு சொல்ல பொழுது ஆமே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஆகணும்னு அர்த்தம். நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை எதை நீங்க அனுமதிக்கிறீங்க, உங்களுக்கு எது இருக்கக்கூடாது சொல்லுங்க. அது இல்லாம போய் சொல்லுங்க. உங்களுக்கு எது தனியா இருக்கு, எது நீங்க அனுமதிக்கிறீங்க ஒன்று சொல்லுங்க. எதுவுமே தடையே இல்லையா? எதுவுமே அனுமதிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தடையா இருக்கு? என்ன அனுமதிக்க போறேன் சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்றது நல்லா இருக்கு. டக்குன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு அது கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஜாம் பண்ணிடலாமா? ஆமா. அது வந்து இப்ப என்ன நம்மளுக்கு தனியா இருக்கு, அவர் சாப்பிட்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன். சொல்லுங்க, அந்த மனிதன் சாப்பிட்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் வார்த்தை என் பணம் வருவதாக பரலோகம் கேட்கும், ஆண்டு செய்வார். இப்படி சொன்ன போது ஒரு மணி வந்துச்சா? ஒரு மணி வந்துச்சா?
ஒரு மணி வந்து நெக்ஸ்ட் நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு மணி வரலன்னா டிலே ஆகும். புரிஞ்சுக்க, நான் சொல்லும் போது ஒரு மணி வந்துருச்சு, ஆமா அந்த பணத்தை நான் கொடுத்த பணத்தை அந்த மனுஷன் சாப்பிட முடியாது, அது எங்களுக்கு வரும், அது இந்த வாரமே வரணும். இயேசுவின் நாமத்தினால நான் அதை தடை செய்கிறேன், எங்கள் வரும்படியை அனுமதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பரலோகம் அது எதை தடை செய்யுமா தடை செஞ்சு உங்களுக்கு எதை அனுமதிக்கிறோம் அது பரலோகம் அனுமதி தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் நமக்கு ஒரு மனம் வேண்டும். இந்த ஒரு மனம் வர கண்டிப்பா 100% சக்சஸ் பார்க்க முடியும். சில நேரங்களில் நமக்கு ஒரு மனமே இல்லைனாலும் சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், ஒருத்தருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆனா பெரிய ரிசல்ட் வேணும் அப்படின்னா சபை பெரிய பெருக்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படணும். இப்ப ஆண்டவரே நிறைய ஆத்மாக்கள் வேண்டும், கண்டிப்பா வேண்டும், இது ஒரு மனம் வேண்டும். ஆமாண்டவரே ஆத்மா வேண்டும், இவருக்கு என்னத்துக்கு ஆத்மா அப்படின்னு நினைச்சா, இந்த சபைக்கு ஆத்மா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா ஒரு மனம் இல்லை. இல்லாண்டவரே ஜனங்கள் இங்க இருக்கிற ஜனங்கள் ஆசை ஜனங்களா ரட்சிப்பு வரணும், இருக்கிற எல்லா நிறைய சிறை உள்ள ஜனங்களும் விடுதலையாகப்படணும். அந்த ஒரு மனம் தான் கண்டிப்பா சபை பெருக்கத்தில் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமை பெறட்டும். நான் கடைசியா நான் முடிக்கிறேன். அந்த பகுதியை வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. 20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. நீங்க 2 பேர் கூப்பிடும் போது 3 பேர் கூப்பிட்டீங்கன்னா அங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க. அவர் இருந்துட்டா வேற என்ன வேணும்? உடனே சக்சஸ்ங்க. அவர் இருந்துட்டா உடனே அங்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வந்துடும். 2 பேர் கேட்டீங்க, 3 பேர் கேட்டீங்க, நாமத்துல ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஒருவேளை குடும்பம் உட்காந்து ஆண்டவரை எங்களுக்கு இந்த கடன் பாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது வந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாத்தையும் தடை செய்கிறோம் ஆண்டவரை, இதை நாங்கள் அனுமதிக்கலப்பா, இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அனுமதிக்கல அப்படின்னு வீட்டில் நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பரலோகம் கேட்கிறோம். பரலோகம் கேட்கிறோம். உடனே என்ன செய்ய தெரியுமா? அந்த பரலோகம் கேட்டு நீங்கள் எதை அனுமதித்தீர்களோ அதை கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வாரத்தில் நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. எது வேணுமோ அதை அனுமதிங்க, எது வேண்டாமோ அதை நீங்க தடை செஞ்சு ஆகணும். நீங்க தடை செய்ய அது ஒன்றுமில்லாமல் மாறி போகும். பரலோகம் பதில் தந்து பரலோகம் அது உங்களுக்கு அந்த செவி சாய்த்து 100 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மட்டும் செவிப்போம். Hallelujah, hallelujah. Thank you, glory. Thank you, Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Yes, glory. எங்களுக்கு ஒரு மனம் வேண்டும் ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, ஒரு மனதோடு நாங்கள் கூடும் பொழுதுதான் ஏதோ ஆராதனைக்கு போனோம் உட்கார்ந்தோம் அப்படின்றத காட்டினோம். நாங்கள் ஒரு மனதோடு இணைந்து இருக்கும் பொழுது 100 ஆசீர்வாதங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தயவுசெய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் கணவன் மனைவிக்கு ஒரு மனம் வரணும். எஸ் க்ளோரி. நான் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கணும். எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் சரி ஒரு மனதோடு கூட ஜெபிக்கணும். ஏசப்பா, எஸ் நாங்கள் எதை அனுமதிக்கிறோமோ அது பரலோகம் அனுமதிக்கிறது. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எதை தடை செய்கிறோமோ அது பரலோகம் தடை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் 2 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அங்க நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எஸ் க்ளோரி. நாங்க 25 பேர் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எஸ் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஏசப்பா, நாங்க ஒருமனப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே ஐயா இவர்கள் ஆண்டவரை நெருக்கப்படுகிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே இவர்கள் நெருக்கப்பட்டு எஸ் க்ளோரி ஆண்டவரே கவலைக்குள்ள கண்ணீருக்குள்ள இருக்கிறார்களோ, ஓ ஹல்லேலூயா, அதெல்லாம் மாறுபடியா இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரர் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே அனுமதிக்கிறேன் ஆண்டவரே, சுகத்தை அனுமதிக்கிறேன், சமாதானத்தை அனுமதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை அனுமதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவியும் சந்தோஷமாய் வாழ்வதை இயேசுவின் நாமத்தில் அனுமதிக்கிறேன். பரலோகம் அனுமதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் விசுவாச குடும்பங்கள் யாரும் ஆண்டவரே கடன் பாரத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதை ஓ இயேசுவின் நாமத்தில் அனுமதிக்கிறேன். பரலோகம் அனுமதிப்பதாக. ஆண்டவரே கடன் பிரச்சனை இல்லாதபடிக்கு ஒரு மாற்றத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தகப்பனே இயேசுவே உடைய சமாதானத்தை மாத்திரம் அனுமதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. ஒரு மனம் அது நறுமணம், ஒரு மனம் அது நறுமணம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனமுள்ளவர்களாக கணவன் மனைவி பிள்ளைகளுமாய் விசுவாச குடும்பங்களாய் ஒரு மனமுள்ளவர்களாக நாங்கள் ஜெபித்து ஜெயம் பெற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்துல அடுத்த நிறைய அற்புதங்களை எங்க குடும்பத்துல பார்க்கவே ஏசப்பா. நிறைய அற்புதங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கவே ஏசப்பா. எஸ், எதெல்லாம் அனுமதிக்கிறோம் அனுமதிப்பதற்காக ஸ்தோத்திரம், எதெல்லாம் தடை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து பரிசுத்தாவின் வழியில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். திருவிழுந்துக்கு ஆயத்தமாக உட்காரலாம். பாட ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? ஓ, நீ எனக்குள்ளே வந்திருக்கிறீர், நீ எனக்குள்ளே வாசம் பண்ண வந்திருக்கிறீர் அப்பா. என்னை வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ எனக்குள்ள வந்திருக்கிறீரே. Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வந்து எங்கள் மத்தியில் உள்ளாவி எங்கள் ஆளுகை செய்ய வந்திருக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆராதனை வந்து சரித்திரத்தில் புசித்து ஆண்டவரே ஐயா தன்னை அர்ப்பணித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகும்படியாக அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. புது சிருஷ்டிகளாய் ஒவ்வொரு நாளும் மாற்றி உங்க சாட்சிகளாய் பயன்படுத்துவதற்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக, அவர் தேவைகளை சந்திப்பீராக, குறைகளை நிறைவாக்குவீராக ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களை ஆண்டவரே தடை செய்கிறார்களோ அந்த பரலோகம் தடை செய்யட்டும். எதை அனுமதிக்கிறோம் அதெல்லாம் பரலோகம் அனுமதித்து இந்த வாரத்தில் பெரிய அற்புதங்களை காணும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் ஐக்கியம் அடையவும் சதா காலமும் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஏலெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏலெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏலெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Hallelujah, hallelujah, hallelujah. நாம் சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை எடுத்து வராங்க. ஆமென், ஆமென். இது வான